அவரு கிட்ட வந்து நான் இவ்ளோ பெரிய இப்ப வேர்ல்ட் ஃபுல்லா அவர தெரியும். ஒரு லெஜெண்ட் அவரு. அவரு வந்து அவரோட ஒர்க்ல வந்து ரொம்ப பேஷனேட்டா இருந்தாரு. அது ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் அவருக்கு வச்சாங்க. அவரு கிரவுண்டுக்கு நடுவுல இருந்தாரு. கேமரா எங்கேயோ தூரத்துல இருந்தோம். மானிட்டர்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வெயில் அடிச்சிருந்தது. திடீர்னு பார்த்தா அங்க செட்ல மழை. மழை பெஞ்சோனே எல்லாரும் கேமராக்கு மேல ஷீட் போட்டு எல்லாம் இது பண்ணாங்க. சார் வந்து அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கொடைய வச்சுட்டு கீழே உட்காந்துட்டாரு. ம். அந்த நடு கிரவுண்ட்ல கீழ கொடைய பிடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. அப்புறம் எல்லா அசிஸ்டன்ட், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாரும் ஓடி போய் அவர் பக்கத்துல கொடைய பிடிச்சுட்டு உட்காந்துட்டாங்க கீழ. ம். 20 மினிட்ஸ் கழிச்சு தான் மழை. அந்த மாரி டைம்ல தான் மழை நின்னுச்சு. அவரு எந்திரிச்சு "வாங்க டேக் போலாம்" அப்படின்ட்டு உடனே இது பண்ணாரு. அப்பதான் ஓகே. அவரு இவ்ளோ இதா இருக்காரே அவரோட ஒர்க்ல அப்படின்ட்டு எனக்கு டெடிகேட்டிவா இருக்கிறது. டெடிகேட்டட் ஆமா. ஓகே, ஓகே பிரதர். இப்ப ஷூட்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, ம். மத்த போர்ஷன்ஸ் ஓகே. பட் வடிவேலு சார் இருந்தா அப்டின்னா டேக் நெறைய போகுன்னுவாங்க. மத்த ஆர்டிஸ்ட்லாம் சிரிச்சுருவாங்க அப்டின்னு. அந்த ம். மாரி சிரிச்சிருக்காங்களா யாராவது? அது நான் என்னோட டேக் அப்ப நான் பார்த்ததில்ல. ஆனா வந்து நெறைய இதுல வந்து மத்த ஆர்டிஸ்ட் வந்து சில நேரத்துல அவங்க டயலாக் மிஸ் பண்ணும்போது, "தம்பி டயலாக் விட்டா" அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, சார் கரெக்ட் பண்றாரு." அந்த இது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. டயலாக் மிஸ் ஆனா அத அவரு வந்து கலாய்ச்சு அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிடுவாரு.